ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்கே. நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 5 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் தோல் தனியாக தெரியும், கையால் எடுத்தாலே வந்துடும். தோலை மட்டும் நீக்கிடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரம் மசாலா சேர்க்கணும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.